ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு நான் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த ஊர் பேர் ஆனா கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா வந்து இந்த கோவில் வந்து வந்ததே இல்ல. எங்க இருக்கும் அப்படின்றதும் தெரியாது. கடைசியில பார்த்தா எங்க ஊர் பக்கத்திலேயே தான் இருக்கு. நான் எங்க அம்மா கூட தான் வந்தேன். எங்க ஊர்லேருந்து வந்திருந்தோமா. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்க ஊர்லேருந்து இது ரொம்ப கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோகித் வந்து யானைகிட்ட ஆசீர்வாதம் அவங்க போயிட்டு இருக்காங்க. யானைய திடீர்னு பார்த்தோமா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கே யானை கிட்ட பார்த்தது ரொம்ப பயமா இருந்துச்சு. அவன் போமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சி சேர்ந்து தான் அழைச்சிட்டு போனாங்க. போய் ஆசீர்வாதம் 3 பேருக்கும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது கரெக்டா லோகித்துக்கு மட்டும் தான் காசு வாங்கிட்டு பண்ணுச்சு. அவன் பயத்துலயும் சிரிப்பு தாங்கல அவனுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவனுக்கு. இதெல்லாம் பார்க்கல நீலா இதை மிஸ் பண்ணிட்டாளே அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. வந்தா ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருப்பா, ஜாலியா இருந்திருக்கும் அவங்களுக்கு. நாங்களே இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணோம். எங்க அம்மாவே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றது. இந்த ஊர் ஆனா கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்றது தெரியாது. ஆனா போய் பார்த்தாதாங்க தெரியுது. மூளைக்கு மூளை இந்த 60ஆம் கல்யாணம், 70, 80 இந்த ஏஜ் தொடும்போது கல்யாணம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு இடத்த பொறுத்து கொஞ்சம் கிராண்டா நடக்குது, கொஞ்சம் சிம்பிளா அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நடக்குது வந்து. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கல்யாணம் தான். வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க போல. நிறைய பேர் இங்க பார்த்தோம். இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் பிளான்லாம் போட்டு வச்சிருந்தோம். என் தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் ஆனது அவங்க பேபிஸ்க்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், பேர பிள்ளைங்களும் சேர்ந்து பண்ணுறது தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. அதனால நீங்கள் இதேமாரிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே செஞ்சுருங்க. ஏன்னா 60லையும் செய்யலாம், 70லையும் செய்யலாம், 80லையும் செய்யலாம். அவங்க எவ்வளோ ஏஜ் இருக்காங்களோ அது வரைக்கும் செய்யலான்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. 60ல் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதனால இருக்கிறப்பே எதாக இருந்தாலும் செஞ்சுருங்க, அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த பிளான் மட்டும் போடாதீங்க. எப்போ மனசில் தோணுதோ அப்பயே செஞ்சிடணும். இல்லை வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் நீ எடுத்தினா உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அவளை. அதேமாரியே வந்து தமிழில் மட்டும் 60க்கு 60 பேலன்ஸ் உள்ள 3 சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வித்தியாசத்தில் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுத்ததுக்கு மட்டும் தான் உனக்கு வந்து கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அப்படியே இந்த வாங்கிட்டு வந்த பொம்மையை பேக் பண்ணி இதுதான் நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொடுத்து அவளும் ரொம்ப எக்ஸைட்டடாக திறந்தா. என்ன இருக்குன்னு தெரியாது அவளுக்குள்ள. தம்பி தான் அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அக்கா வந்ததும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன்னா வந்ததும் அவன் தான் ஓடி போய் எடுத்து கொடு. இதில் முக்கியமான விஷயம் என்ன, நான் இதை வாங்கிட்டு வந்து அப்படியே நிலாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அவங்க அப்பா தான் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீ தான் எக்ஸாமில் மார்க் எடுத்தா கிஃப்ட் தரேன்னு சொன்னல, இதே கிஃப்டாக கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னு கேட்டது தான். சரி நல்லா இருக்க ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணிட்டேன். இந்த ஐடியா கொடுத்தது நிலாவோட அப்பா தாங்க. வாங்கி பார்த்ததும் நிலாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு நிலா வரலையே, வந்தால் ஹாப்பியாக இருந்திருப்பா, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். நிலா மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், அங்கே வந்திருந்தாலும் அது சுற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. இவ வீட்டில் இல்லைங்க, இவளும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி இவளும் போயிருக்கா மாதானம் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு ஒரு சீரியல் ஆக்டர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கதையாக சொல்கிறா. நாங்கள் இவளுக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் எங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டா. நீலா ஒரு சீரியல் பைத்தியம், யார் பார்த்தது அவங்களுன்னு கேட்டால் நான் தாம்மா கண்டுபிடிச்ச எல்லாடி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நேரில் ஒரு ஆக்ட்ரஸே நான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவ அதுக்குள்ளேயே பார்த்துட்டா.